அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசனா செய்யறதுக்கு முன்னாடி சில லூசனிங் எக்ஸசைசஸ் நம்ம செஞ்சுட்டு ஆசனா செஞ்சா பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு அந்த கிராம்ஸோ இல்லை ஒரு சுளுக்கோ எதுவுமே பிடிக்காது. அது மட்டும் இல்லைங்க, இந்த எக்ஸசைசஸ் வந்து நம்ம ஜாயிண்ட்ஸை வந்து லூசன் பண்ண போகிறோம். ஒரு ஜாயிண்ட்டும் பாடியில் எல்லாமே லூசன் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வெறும் லூசனிங்கை மட்டும் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வரவே வராது. ஸோ அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கைகளை ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கலாம். நீங்கள் நின்றுக்கிட்டும் செய்யலாம். நின்று செய்ய கஷ்டப்படுறவங்க ஒரு சேரில் உட்காந்தும் இதை நீங்கள் செய்யலாம். கை நேராக நீட்டிக்கோங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஜாயிண்ட்டும் நல்லா இந்த மாதிரி சுருக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபோல்ட், ஸ்ட்ரெச் ஒரு 10 டைம்ஸ். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ்க்காக நம்ம இதை செய்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு டவுன் அப் டவுன் அப். கை நேராக இருக்கணும். உங்களோட இந்த ரிஸ்ட் மட்டும் மேலே கீழே அப் டவுன் வந்து 10 டைம்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் வந்து ரொட்டேஷன் பண்ணுறோம். 1 2 3 4 5. அப்படியே ரிவர்ஸில் 1 2 3 4 5. இப்போ இந்த ஜாயிண்ட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த எல்போ ஜாயிண்ட்ஸ்க்கான மூமெண்ட் கொடுக்க போகிறோம். உங்கள் கையை மடித்து ஷோல்டர் டச் பண்ணுறீங்க, கீழே கொண்டு வரீங்க 10 டைம்ஸ். 1 2 3 4 5. இந்த மாதிரி 10 டைம்ஸ். அடுத்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட். இது நார்மலாக உங்களோட ஷோல்டர் ரொட்டேஷன் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், திருப்பி 5 டைம்ஸ் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட் ஜாயிண்ட், இந்த இடத்துல நெக்கில் ரொட்டேஷன் 1 2 3 இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ்லேயும் 5 டைம்ஸ். 1 2. இது பண்ணும்போது கண்ணை திறந்து நிதானமாக மெதுவாக பண்ணணும். இல்லைன்னா இந்த பேக் பெயின் இருக்கவங்க, கழுத்துக்கிட்ட தலை சுத்தல் வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கவங்க இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை டக்குன்னு சில சமயம் தலை சுற்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப் ஜாயிண்ட், அடுத்த ஜாயிண்ட். இதுக்கு வந்து ஹிப் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். கால் கொஞ்சமாக ஓப்பன் அப் பண்ணிக்கிறீங்க. கை ரெண்டும் ஹிப் மேலே வச்சுக்கிறீங்க. 1. உங்கள் ஹிப் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். 2 3 இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஒரு 5 டைம்ஸ். 1 2 3. அடுத்ததான் உங்களோட நீ ஜாயிண்ட். 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஹாஃப் சிட்டிங், சேரில் உட்கார மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட பேக்கு. உங்களோட 2 கையும் உங்கள் நீஸ் மேலே வச்சுக்கணும். 1 2 3. ஆப்போசிட்டில் 1 2 3. அகெயின் ஆப்போசிட் 1 2 3. ஸோ நீ ஜாயிண்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து ஆங்கிள் ஜாயிண்ட். ரைட் லெக்கை மேலே தூக்கிட்டு 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டில் 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் லெக்கில் அதே மாதிரி 1 2 3 4 5. ரிவர்ஸில் இதே மாதிரி 5 டைம்ஸ். இப்போ ஓரளவுக்கு எல்லா ஜாயிண்ட்ஸும் நாம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இது டெய்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் எல்லாம் வராது. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.